Hello everyone, welcome to my class. Dr. Shobana's PDF materials are now available for MA Tansky syllabus. இங்கே நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க 9 to 10 பேப்பர்ஸ்க்குமான கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸில் அந்த பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸ்க்குமான எஸ்ஏஸ், பேராகிராஃப்ஸ், ஷார்ட் ஆன்சர்ஸ் அண்ட் எம்சிக்யூஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 7200893046 இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி இதை வாங்குறதுக்குரிய வழிமுறைகளை தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் மர்டர் ஆன் த ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் பை அகதா கிறிஸ்டி. இது கிட்டத்தட்ட 90 இயர்ஸ்க்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு டிடெக்டிவ் நாவல். இந்த நாவல் பார்த்தீங்கன்னா எந்த பேப்பரில் ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்குன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சயின்ஸ் ஃபிக்ஷன், ஃபேண்டசி அண்ட் டிடெக்டிவ் லிட்ரேச்சரில் ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்கு. இந்த நாவல் ஒரு டிடெக்டிவ் லிட்ரேச்சர் வகையை சேர்ந்தது, அதாவது துப்பறியும் நாவல். ஓகே, துப்பறியும் கதை இது. So, question பாருங்க. Discuss Agatha Christie's Murder on the Orient Express is a classic detective novel that explores not only mystery and crime but also moral justice and human emotion. இந்த கதையில வந்து only mystery, crime இதை பற்றி மட்டும் பேசல. மர்மம், குற்றம் நடந்தது, அதுக்கப்புறம் அதை பற்றிய தண்டனை, அதை பற்றி மட்டும் பேசாமல் இந்த நாவலில் மாரல் ஜஸ்டிஸ் அதை பற்றியும் பேசியிருக்காங்க. நியாயமான ஒரு தீர்ப்பை பற்றியும் பேசுகிறாங்க. ஹியூமன் எமோஷன்ஸ்க்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதை ரிலேட் பண்ணி தான் கொஸ்டின் அமைஞ்சிருக்கு. Now let us get into the introduction. Murder on the Orient Express is a classic detective novel that explores not only crime and punishment but also justice, morality and human emotion. இப்போ கொஸ்டினில் சொல்லப்பட்டதுக்கான ஆன்சர் இது. ஓகே, இது டிடெக்டிவ் நாவல் மட்டும் இல்லை, இதில் ஜஸ்டிஸ், மொராலிட்டி, ஹியூமன் எமோஷன் பற்றிய விஷயங்களும் பேசப்பட்டிருக்கு. செட் அபவுட் த லக்ஸூரியஸ் Orient Express train traveling across Europe, the story follows Hercule Poirot as he solves a complex murder that appears impossible. ஸோ இந்த கதையில் வரக்கூடிய துப்பறியும் அந்த நிபுணர், ஏன்னா அந்த மாதிரி துப்பறியும் கதைகள்ல எல்லாம் ஒரு நிபுணர் இருப்பார், ஒரு டிடெக்டிவ் இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்தர் கானன் டாயிலோட நாவல்ஸ்ல எல்லாம் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு துப்பறியும் நிபுணர் இருப்பார். அது மாதிரி அகதா கிறிஸ்டியோட நாவல்ஸ்ல வரக்கூடிய டிடெக்டிவ் தான் ஹெர்க்யூல் போய்ரோ. ஸோ இவர் வந்து ஒரு ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ், இந்த ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஈரோப் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப ஆடம்பரமான ஒரு லக்ஸூரியஸ் ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ், அதில் ட்ராவல் பண்ணுறாரு. அப்போ ஒரு கிரைம் நடக்குது, ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ரொம்ப கண்டுபிடிக்க முடியாத ஒரு மர்டர் கேஸை, அதுக்கான விடை வந்து அவர் கண்டுபிடிக்கிறார். அதுதான் கதை. ஓகே, ஸோ அகதா கிறிஸ்டி யூஸ்ட் அ கன்ஃபைன்ட் செட்டிங் பார்த்தீங்கன்னா கன்ஃபைண்டாக இருக்கும், அந்த ட்ரெயின்குள்ளே நடக்கிறதா இருக்குது. ஆனால் நிறைய கேரக்டர்ஸ், ரொம்ப இன்ட்ரிகேட்டாக, ரொம்ப பின்னப்பட்ட ஒரு பிளாட் ஸ்ட்ரக்சர், அது எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஓகே, டீட்டெயில்டு சம்மரிக்குள்ளே போகலாம். கதை ரொம்ப பெருசு நாவல், நம்ம சும்மா ஒரு அவுட்லைன் தான் இங்கே கொடுத்துருக்கோம். ரைட், த நாவல் பிகின்ஸ் வித் ஹெர்க்யூல் போய்ரோ, எ பெல்ஜியன் டிடெக்டிவ் டிராவலிங் ஃப்ரம் சிரியா டு இங்கிலாந்து. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கதையோட ஆரம்பத்தில் நம்ம ப்ரொட்டகனிஸ்ட் இருக்கார்ல ஹெர்க்யூல் போய்ரோ, இவர் வந்து ஒரு பெல்ஜியன் டிடெக்டிவ், பெல்ஜியம் நாட்டை சேர்ந்தவர். ஓகே, இவர் வந்து சிரியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது ஒரு ஃப்ரெண்டு அவருக்கு கால் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா, சீக்கிரமாக வாங்க லண்டனுக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து எங்கே புக் பண்ணுறாரு, ஓரியன்ட் எக்ஸ்பிரஸில் டிக்கெட் புக் பண்ணி அவரை வர சொல்லிடுறாரு. ஹிஸ் ஃப்ரெண்ட் எம் போக், head of the Wagon Lit Company, arranges a seat for him on the Orient Express, an unusually crowded train. அந்த ட்ரெயின் பொதுவாக வந்து அவ்வளோ க்ரௌடாக இருக்காது, ஏன்னா அது காஸ்ட்லி. பட் அன்னைக்கு வந்து அது அன்யூஷுவலாக க்ரௌடடாக இருக்குது. On board, Poirot encounters Samuel Ratchet, an unpleasant American businessman who offers him money for protection, claiming someone wants to kill him. ஸோ அந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா அவரோட சீட்க்கு பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் அவர் வந்து சந்திக்க நேருது. அவர் பேர் சாமுவல் ராட்செட். அவர் ஒரு அமெரிக்கன் பிஸ்னஸ்மேன். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு டிடெக்டிவாக என்னை வந்து எப்படியாவது பாதுகாப்பு பண்ணுங்க, யாரோ என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க, நான் பணம் தரேன்னு பேசுகிறார். ஆனால் நம்ம ஆத்தருக்கு, நம்ம இவருக்கு நிபுணருக்கு அவர் பிடிக்கவே இல்லை. போய்ரோ ரெஃப்யூசஸ், சேயிங் ஹி டிஸ்லைக்ஸ் ராட்செட்ஸ் ஃபேஸ். அவன் முகத்தை பார்க்கவே அவருக்கு பிடிக்கல, அவன் வந்து நல்ல மாதிரியே அவருக்கு தெரியல. அவர் வந்து அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். தட் நைட் Poirot hears strange noises from Ratchet's compartment. அன்னைக்கு நைட் பார்த்தீங்கன்னா ராட்செட்டோட கம்பார்ட்மெண்ட்டில் நிறைய சத்தமெல்லாம் கேட்குது. லேட்டர் த ட்ரெயின் ஹால்ஸ் டியூ டு ஸ்னோ. அதுக்கப்புறமா அந்த நைட்டு கொஞ்சம் விடிகிற நேரத்தில் ஸ்னோ அதிகமாக இருந்ததுனால ட்ரெயினை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. த நெக்ஸ்ட் மார்னிங் Ratchet is found dead.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் காலையில ராட்சட் வந்து இறந்து போய் அவரோட பெட்ல கிடக்குறாரு. ஸ்டாப்டு 12 டைம்ஸ். அவரோட உடம்புல வந்து 12 இடத்துல காயங்கள் இருக்கு. வித் டோர் லாக்ட் ஃப்ரம் இன்சைட். கம்பார்ட்மெண்டோட டோர் உள்ள வந்து லாக் ஆயிருக்கு. ஸோ இது இப்படிதான் கிரைம் வந்து நடந்திருக்கு. அப்போ பாய்ரோ இன்வெஸ்டிகேட்ஸ் த மர்டர் வித் எம் பவுக் அண்ட் டாக்டர் கான்ஸ்டான்டைன். இந்த 2 பேரோட துணையோட தான் இவர் வந்து என்ன பண்றாரு, அந்த இது கிரைமை வந்து கண்டுபிடிக்க போறாரு. த க்ளூஸ் சீம் கான்ட்ரடிக்டரி. க்ளூஸ் எல்லாம் அவருக்கு அங்க தடயம்னு சொல்லுவோம் இல்லையா? அதெல்லாம் ரொம்ப கான்ட்ரடிக்டரியா இருக்கு. கான்ட்ரடிக்ட்னா ஒண்ணுக்கு பின் முரணா இருக்கு. அவருக்கு வந்து தெளிவான க்ளூ ஒண்ணும் பெருசா கிடைக்கல. ஒரு ஹேண்ட்கர்ச்சீஃப் ஹச்ன்ற ஒரு இழுத்து பொறிக்கப்பட்ட ஹேண்ட்கர்ச்சீஃப் கிடைக்குது. ஒரு பைப் கிளீனர் கிடைக்குது. அவங்க அந்த சுருட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பைப் மாரி வச்சு அவங்க ஸ்மோக் பண்ணுவாங்களே அது. எ பர்ன்ட் நோட் ரீடிங் ஆர்ம்ஸ்ட்ராங். ஆர்ம்ஸ்ட்ராங்ன்ற பேரோட ஒரு ரீடிங் ஒரு பேப்பர் கிடைக்குது. அண்ட் அன் ஓப்பன் விண்டோ வித் நோ ஃபுட் பிரிண்ட்ஸ் இன் த ஸ்னோ. அதே மாதிரி விண்டோ வந்து ஓப்பனா இருக்கு. விண்டோ வழியா தான் யாரோ உள்ள வந்த மாதிரி இருக்கு. ஓகே. Poirot realizes Ratcher was actually Cassady, a criminal who kidnapped and murdered a child named Daisy Armstrong years earlier. இப்போ போயிரோ வந்து விசாரிக்கிறாரு. ஓகே, நம்ம கதையை ரொம்ப ஷார்ட் பண்ணி தான் சொல்றோன்றதுனால போயிரோ ரொம்ப விசாரிச்சதுல ராட்செட்டோட பழைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. ராட்செட் யாரு அப்படின்னு சொன்னா அவன் பேர் உண்மையான பேரு கேசட்டி. அவன் வந்து ஒரு கிரிமினல். ஓகே, ஒரு பெரிய குற்றவாளி. அவன் என்ன பண்ணியிருக்கான், அவனோட முன்னாடி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணியிருக்கான்னா ஒரு சைல்டை கிட்னாப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்கான். அந்த குழந்தை பேரு டெய்ஸி ஆர்ம்ஸ்ட்ராங். ஓகே, அவன் வந்து அந்த குழந்தைய கிட்னாப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்கான் அப்படின்னு அவனை பற்றிய ஹிஸ்ட்ரி வந்து இவருக்கு கிடைக்கிது. As Poirot interviews the passengers, he finds connection among them. Poirot வந்து அடுத்து என்ன பண்றாருன்னா, வெளியிலேருந்து வர ஆள் வர வாய்ப்பு இல்லைன்னு உள்ள இருக்க பேசஞ்சர்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் கனெக்ட் என்ன இருக்கு இவங்களை பத்தி ஏதோ தேடுறப்ப அவருக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அந்த இவங்களுக்குள்ள அங்க இருக்க பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி கனெக்ட் ஆகுறாங்க. யாரோட கனெக்ட் ஆகுறாங்கன்னா, அந்த இறந்து போன டெய்ஸி ஆர்ம்ஸ்ட்ராங். அவன் கடத்தி கொலை பண்ணாலே ஒரு குழந்தை, அவனோட கனெக்ட் ஆகுறாங்க. ஆல் வர் லிங்க் டு ஆர்ம்ஸ்ட்ராங் ஃபேமிலி. எல்லாம் ஆர்ம்ஸ்ட்ராங் ஃபேமிலியோட லிங்க் ஆயிருக்காங்க. த கவுண்டஸ் ஆண்ட்ரெனி இஸ் டெய்ஸிஸ் ஆண்ட். அங்க கவுண்டஸா ஒருத்தங்க, கவுண்டஸ்னா ஒரு சிற்றரசி மாதிரி, ஒரு பெரிய பணக்கார ஒரு பெண். ஓகே, ஜமீன்தார் மாதிரி. அவங்க வந்து டெய்ஸியோட ஆண்டா இருக்காங்க. மேரி டிபென்ஹம் வாஸ் ஹர் கவர்னர்ஸ். மேரி டிபென்ஹம்னு ஒருத்தவங்க, அவங்க வந்து அந்த பொண்ணு அந்த குழந்தைக்கு கவர்னர்ஸ் சொல்லித்தர ஒரு டீச்சரா இருந்திருக்காங்க. கிரேட்டா ஒஹல்சன் ஹர் நர்ஸ். அவளை பார்த்துக்கிற வீட்டில் அவளை நல்லா பார்த்துக்கிறதுக்கு கிரேட்டா ஒஹல்சன் இருந்திருக்காங்க. அண்ட் மாஸ்டர் மேன் ஹர் வேலட். ஆக்சுவலி எல்லாம் வேற வேற ரிலேஷன் கிடையாது, பட் எல்லாரும் டெய்ஸி ஆர்ம்ஸ்ட்ராங்கோட கனெக்ட் ஆயிருக்காங்க ஏதோ ஒரு வகையில. ஒருத்தவங்க ஆண்டியா இருக்காங்க, ஒருத்தவங்க கவர்னர்ஸா இருந்திருக்காங்க, ஒருத்தவங்க நர்ஸா இருந்திருக்காங்க, ஒருத்தர் வேலட்டா இருந்திருக்காரு. அவங்க கார்ல கூப்பிட்டு போயிட்டு வர்ற மாதிரி அந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சிருக்காரு. மிஸ்ஸஸ் ஹப்பர்ட் டர்ன்ஸ் அவுட் டு பி லிண்டா ஆர்டன், டெய்ஸிஸ் கிராண்ட் மதர். இதுல ஹெச்ன்னு ஒரு லெட்டர் வேற பார்த்தாரு இல்லையா, அதெல்லாம் மிஸ்ஸஸ் ஹப்பர்ட்னு சொல்லிட்டு ஒரு லேடி. அவங்க வந்து டெய்ஸியோட கிராண்ட் மதரா இருக்காங்க. எவ்ரி பேசஞ்சர், அவங்க ஆக்சுவலி ஹப்பர்ட் இல்லை, அவங்களோட ரியல் நேம் வந்து லிண்டா ஆர்டன். எவ்ரி பேசஞ்சர் ஹேட் அ மோட்டிவ் ஃபார் ரிவெஞ்ச். இப்போ இவருக்கு என்ன புரியுது அப்படின்னு சொன்னா, அங்க இவர் பிடிக்கிறார் இல்லையா, இவங்க எல்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ற இவங்க எல்லாருமே, டெய்ஸி சம்பந்தப்பட்ட எல்லாருமே ஒரு மோட்டிவோட இருக்காங்க. எல்லாம் டெய்ஸி மேல ரொம்ப பிரியமா இருந்தவங்க. இந்த ரான்ச்செட்டை கொலை பண்றதுக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இருக்கு அப்படிங்கறது, ரிவெஞ்சுக்கு இவங்க எல்லாம் பழி தீர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறார். Poirot gathers everyone in the dining car and presents two solutions. Poirot என்ன பண்றாரு, இவங்க இந்த சம்பந்தப்பட்ட இவங்க எல்லாத்தையும் எல்லாம் கூப்பிட்டு ஒரு கார்க்குள்ள உட்கார வச்சுட்டு, ஐ மீன் டைனிங் ரூம்ல உட்கார வச்சுட்டு 2 ஆன்சர் சொல்றாரு. நான் கண்டுபிடிச்சிட்டேன். 2 வாய்ப்புகள் இருக்கு. இந்த கொலைக்கு 2 வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வாய்ப்பு என்னன்னா, the first, a mysterious stranger boarded and killed Ratchet. ஒரு மிஸ்டீரியஸா மர்மமான ஒரு ஆள் உள்ள வந்து ராட்செட்டை கொலை பண்ணியிருக்கணும். 1. செகண்ட் என்னன்னா, அதுதான் உண்மையானது. எதுனா, all 12 passengers participated in the murder, each stabbing Ratchet once to avenge Daisy's death. அங்க 12, இப்போ நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணது 5 பேர் 6 பேர், பட் 12 மெம்பர்ஸ் வந்து அவர் பிடிக்கிறார். ஓகே, 12 பேசஞ்சர்ஸ், இங்க இருந்த 12 பேசஞ்சர்ஸ்
ஒவ்வொருத்தரும் ஒரு தடவை அவனை குத்திருக்கீங்க. ஓகே, கத்தியில குத்திருக்கீங்க. எதுக்காகனா டெய்ஸியோட மர்டருக்கு பழிவாங்க. ஓகே, ஈச் ஸ்டாபிங் ராச்சட் ஒன்ஸ் டு அவெஞ்ச் டெய்ஸிஸ் டெத். டெய்ஸியோட அந்த குழந்தைய கொன்னதுக்கு பழிவாங்க ஒவ்வொருத்தரும் அவனை ஒவ்வொரு தடவை ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க. இதுதான் செகண்ட் சொல்யூஷன். இப்போ மிஸ்ஸஸ் ஹப்பர்ட் வந்து சொல்றாங்க, ஷீ கன்ஃபஸஸ், அதாவது அவளோட பாட்டி வந்து கன்ஃபஸ் பண்றாங்க, கன்ஃபார்மிங் த செகண்ட் சொல்யூஷன். எதை கன்ஃபார்ம் பண்றாங்க? ஆமா, நாங்க தான் கொன்னோம் அப்படின்னு செகண்ட் சொல்யூஷனை கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு சொல்யூஷன் என்னது? யாரோ ஒருத்தன் மூணாவது மனுஷன் வர்றான், அவனை கொன்னுட்டு போயிடுறான். ஓகே, ஸ்ட்ரேஞ்சர் வந்து இடையில வந்து ட்ரெயின் நின்னப்போ கொன்னுட்டு போயிட்டான், அது ஒரு சொல்யூஷன். செகண்ட் வந்து இவங்க எல்லாம் கொண்டுக்கக்கூடிய வாய்ப்புகள். ரெண்டு சொல்யூஷன் அவர் சொல்லிட்டாரு. இப்போ மிஸ்ஸஸ் ஹப்பர்ட் என்ன சொல்லிட்டாங்க? நாங்க தான் கொன்னோம்னு கன்ஃபஸ் பண்ணிட்டாங்க. டிடெக்டிவ் ஹெர்க்யூல் போய்ரோ and M. Bock present the police with a false solution to protect the passengers from punishment as they deemed the murder to be an act of justice. இப்போ ஹெர்குல் போய்ரோவும் மிஸ்டர் பாங்க்கும் எம் போக், ஓகே, இவங்க ரெண்டு பேரும் போலீஸ்கிட்ட போய் இந்த சுச்சுவேஷனை ப்ரெசென்ட் பண்றப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த செகண்ட் சொல்யூஷனை கொடுக்காம ஃபர்ஸ்ட் சொல்யூஷனை கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்னது? யாரோ ஒரு மர்மமான மனுஷன் வந்து கொண்டுட்டு போயிட்டு அந்த விஷயம், அவன் ஒரு கெட்டவன், யாரோ ஒருத்தவனை உள்ள வந்து கொண்டுட்டு போயிருக்கான்ற மாதிரி கதையை கொண்டு போயிட்டாங்க. அப்போ இந்த சொல்யூஷன் எதுக்கு? டு ப்ரொடெக்ட் த பேசஞ்சர்ஸ் ஃப்ரம் பனிஷ்மெண்ட். டெய்ஸியோட ரிலேஷன்ஸ் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் இது. as they deemed the murder to be an act of justice. ஏன்னா அவங்க எல்லாம் இதை ஒரு நியாயமா செஞ்சாங்க, அவளோட கொலைக்கு கிடைக்க வேண்டிய நியாயமா அவங்க செஞ்சாங்க. அதை இந்த டிடெக்டிவ் ஏத்துக்கிறாரு. Okay, now let's go with a short analysis. So Christie's novel, that is Agatha Christie's novel, brilliantly explores the moral ambiguity of justice. இப்போ ஜஸ்டிஸோட ஒரு அந்த பல்வேறு பரிமாணங்களை தான் அது வந்து ஆம்பிகைட்டினா மோர் தென் ஒன் மீனிங். ஓகே, அந்த ஆக்சுவலி கொலைக்கு தண்டனை கொலை செஞ்சவங்களுக்கு கிடைக்கணும், பட் அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அவன் நல்லவன் இல்லை, அவனுக்கு அந்த தண்டனை தேவைப்படுது, அந்த தண்டனை இவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்க வைக்கிறாங்க. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. Poirot, usually guided by logic and law, faces an ethical dilemma. The killers have committed murder, but out of grief and love for an innocent child. எதுக்கு போயிரோ வந்து இந்த இடத்துல ஒரு அவர் வந்து லா அபைடிங் சிட்டிசன், லாஃபுல்லா போறவர் தான். ஆனா அவருக்குள்ள ஒரு மாரல் டயலமா வருது. என்னன்னா, இந்த மர்டர், த கில்லர்ஸ் ஹாவ் கமிட்டட் மர்டர், தப்பு பண்ணியிருக்காங்க. ஆனா எதனால பண்ணியிருக்காங்க? அவுட் ஆஃப் கிரீஃப், ஒரு சோகத்தினால பண்ணியிருக்காங்க. இது வந்து அவருக்கு புரியிறப்போ அவர் அதை என்ன பண்றாருன்னா அதை வித்தியாசமா ஹேண்டில் பண்றாரு. So the confined setting of the train intensifies suspense, while Christie's use of multiple characters allows for a web of deceit and human emotion. அந்த ட்ரெயின் செட்டிங் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அந்த சஸ்பென்ஸை வந்து இன்டென்சிஃபை பண்ண அதிகப்படுத்திட்டே இருக்கு. மல்டிபிள் கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால ஒரு குழப்பம், யாரா இருக்கும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகா அந்த வந்து ஃபுல் நாவல் படிக்கிறப்ப தான் அந்த இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு, அந்த சஸ்பென்ஸ் எல்லாம் தெரியும். Okay, each clue misleads the reader, showcasing her mastery of psychological and structural complexity. அங்க அவர் கண்டுபிடிக்கிற க்ளூஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரீடர்ஸ் இவனா இருக்குமோ அவனா இருக்குமோன்னு நினைக்க தோண்டுது. இப்போ அழகா அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த சைக்கலாஜிக்கலா அந்த நாவலை வந்து அதோட ஸ்ட்ரக்சரோட காம்ப்ளெக்சிட்டியை, அந்த குழப்பத்தை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. The novel challenges readers to question whether strict legal justice always aligns with moral justice. So அது மட்டும் இல்ல, நாவல் வந்து ஒரு சவால் மாதிரி விடுது. என்னன்னா, ரீடர்ஸ்க்கு வந்து லீகல் ஜஸ்டிஸ் மட்டும் தேவையா? இப்போ ஒரு கொலைக்கு ஏன்னா அந்த ராச்சட்டோட கொலைக்கு வந்து தண்டனை, கொலைய பண்ணவங்களுக்கு தண்டனை தேவையா அப்படிங்கிற கொஸ்டின் அங்க நிக்குது. ஓகே, ஆனா அந்த இடத்துல மாரல் ஜஸ்டிஸ் அப்படின்னு பாக்குறப்போ அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்கள பனிஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க ஒரு நியாயமான ஒரு ஜஸ்டிஸை தேடி இருக்காங்கன்ற மாதிரி அது கொண்டு போகுது. மர்டர் ஆன் த ஓரியன்ட் எக்ஸ்பிரஸ் ரிமைன்ஸ் ஒன் ஆஃப் அகதா கிறிஸ்டிஸ் ஃபைனஸ்ட் ஒர்க்ஸ், எ பெர்ஃபெக்ட் பிளெண்ட் ஆஃப் இன்டெலெக்ட், இமோஷன் அண்ட் மாரல் டென்ஷன். ஸோ இந்த கதை பார்த்தீங்கன்னா அகதா கிறிஸ்டியோட ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஒர்க்கா
பார்க்குறோம். ரொம்ப அழகான அவங்களோட இன்டெலிஜென்ஸ், எமோஷன் எல்லாத்தையும் ஒரு அழகா பிளெண்ட் பண்ணி குடுத்துருக்காங்க. With its unexpected twist and moral depth, it goes beyond the traditional detective story to explore human conscious and collective guilt. பொதுவா வந்து இந்த மாரி டிடெக்டிவ் ஸ்டோரியில இமோஷன்ஸ்க்கான முக்கியத்துவத்த விட அந்த கிரைம் தான் அதிகமா பெருசா பேசப்படும். ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஹியூமன் கான்ஷியன்ஸ், கலெக்டிவ் கில்ட் இது எல்லாம் வந்து அதிகமா பேசப்படுது. இந்த குற்ற உணர்ச்சி, மனுஷனோட மனசாட்சி இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா பேசப்படுது. In the end, Christie reminds us that truth is not always simple and justice sometimes lies beyond the reach of law. உண்மை வந்து எப்பவுமே ரொம்ப சிம்பிளாலாம் இருக்கிறதில்ல. உண்மை பேசுறப்போ அது கடினமா தான் இருக்கும் நெறைய சமயம் அப்படிங்கிற மாதிரி இந்த கதை வந்து நம்மளுக்கு ஒரு விஷயத்த சொல்லுது. அண்ட் ஜஸ்டிஸ் சம்டைம்ஸ் லைஸ் பியாண்ட் த ரீச் ஆஃப் லா. ஜஸ்டிஸ்ங்கிறது வந்து நியாயம்ங்கிறது லாக்கு அப்பாற்பட்டது. சட்டத்திற்கு அப்பாற்பட்டது தான் நீதி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் இந்த கதை மூலமா ரீடர்ஸ்க்கு அகதா கிறிஸ்டி சொல்றாங்க. Okay, hope you understood the explanation. Thank you for watching. Subscribe for more such videos.